வயசு 50 தாண்டி போயிட்டு இருக்கிறத மறந்துட்டு டெய்லி கடைக்கு வரும்போது ஹீரோயின்ன்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு வர்றது பாரு. சை. டேய் மணி, வாடா இங்க. வாடா, உன்னை தான் கூப்பிடுறேன், வா இங்க. சொல்லுங்க மேடம். ஏண்டா, நான் உள்ள நுழையும் போது நீ என்ன சொன்ன? அது குட் மார்னிங் சொன்னேன் முதலாளி மேடம். முதலாளி மேடம் முதலாளி மேடம் சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வேற எப்படி கூப்பிடுறதா? அழகா பாஸ் அப்படி அது பாஸா? ஏதோ கொல்லக்கூட்ட தலைவை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அட பாவி. ம். சரி, பார்வதி அக்கான்னு கூப்பிடு. என்னது, எனக்கு அக்காவா? யோ கடவுளே, என்னை ஏயா சோதிக்கிற? டே 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 டே, என்னடா உன்னை விட 4 வயசு தானடா பெரியவ. என்னது 4 வயசா? இங்க ஆதார் கார்டு எடுங்க. எடுங்க எடுங்க ஆதார் கார்டு கேட்குறான். 2 பார்த்துறேன். எதுக்குடா இப்போ போங்கற? போடா, கஸ்டமர் வந்திருக்காங்க, போய் கவனி போ. சரிங்க ஓனர். எப்படி வந்துட்டான் என்னோட ஆதார் கார்டை கேட்டுக்கிட்டு. சார், என்ன சாப்பிட்றீங்க? ஆர்டர் எடுத்துக்கலாமா? ஒரு 2 மினிட்ஸ் பிரதர். என்ன 5 நிமிஷமா? ஓகேங்க சார். அந்த ஆள் எதுவுமே வாங்க வந்த மாதிரியே தெரில. 5 நிமிஷம் சொல்லிட்டு அரை மணி நேரமாக 6 தடவை சொல்லிட்டான். இதில் வேற ஆர்டர் எடுன்னு உயிர் எடுக்கிறீங்க. பிரதர் இங்கே வாங்க. இதோ வந்துட்டேன் சார், 1 மினிட். இதோ போகிறோம் சார். இந்த காம்போ கொண்டு வாங்க. ஓகே சார். மணி, சொல்லுங்க முதலாளி மேடம். இங்க வாடா. என்ன சொல்லுங்க? 10 வாட்டி கூப்பிட்டா தான் வருவான் பரதேசி. வாடா இங்க. சொல்லுங்க முதலாளி மேடம். டேய், கஸ்டமர் வந்திருக்காங்கடா, வந்து ஆர்டர் எடுடா. உள்ள நிறைய வேலை இருக்கு, நீங்களே போய் ஆர்டர் எடுக்கலாம்ல. டேய், கொன்றுவேன், வந்து ஆர்டர் எடுவா. ஒரு வேலை உருப்படியாக சேவ் விடுறது இல்லை. இடம் கொடுத்தா ஓவரா ஆடுவான். மேடம், என்ன ஆர்டர் பண்ணுறீங்க? ஒரு 2 minutes ப்ரோ ப்ளீஸ். எனக்குனே ஒரு இங்கே 2 minutes தான். பேசுறா, கேளுடா, பேசுறா. மேடம், மெனு கார்டு வாங்கிக்கோங்க. அதெல்லாம் வேணாம் ப்ரோ, பரவாயில்ல. என்னது, மெனு கார்டு வேணாமா? சரி கொடுங்க. இந்தாங்க. ஐயோ, இவனை எப்படியா சமாளித்து அனுப்பணுமே. வாங்க சுகுமார் சார், எப்படி இருக்கீங்க? 3 மாசமா கடையோட வாடகை தரல, எப்படிமா நல்லா இருக்க முடியும்? கஸ்டமர்லாம் இருக்காங்க, உள்ளே போய் பேசலாமே. வாங்க வாங்க. சுகுமார் சார், உங்களுக்கு வாடகை கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் என் எண்ணமே இல்லை. என் நிலமை தான் உங்களுக்கு தெரியும் இல்லை சார். பார்வதி மேடம், நீங்கள் நல்லவங்க தான், நியாயமானவங்க தான். இப்படி உங்களை மாதிரி எல்லா நல்லவங்களுக்கும் நான் பாவம் பார்த்தேன்னா என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் மேலே இறக்கப்பட்டு தான் இவ்வளோ நாள் வாடகையை நீங்களே தருவீங்கன்னு நான் கேட்காம இருந்தேன். 3 மாதம் ஆச்சு, வாடகையும் தரல, ஃபோன் பண்ணால் எடுக்கிறதும் இல்லை. அது சார் 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 கொஞ்சம் டைம் கொடுங்க சார். கூடிய சீக்கிரமே ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுவேன் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 இதுக்கப்புறம் நான் இங்கே வரக்கூடாது. கடையை தொடர்ந்து நடத்தணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் மொத்த வாடகை எனக்கு வரணும், இல்லை கடையை காலி பண்ணிடுவேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார். வியாபாரம் வேறு டல்லாக போகுது. வேலைக்கு இன்னொரு ஆள் கிடச்சா நல்லாயிருக்கும், அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. என்னமோ. முருகா முருகா, சொல்லு முருகா, உன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும்டா. நான் கேட்டிருந்தேன், அது என்னாச்சு? அக்கா அது விஷயமா தான்க்கா கால் பண்ணேன். வேலைக்கு ஒரு ஆ. பையன் கேட்டிருந்தீங்கல்ல, ஆ. அவன் பேசி வச்சிருந்தேன். ஆனா அந்த பையன் ஆ. சொல்லாம கொள்ளாம எங்கேயோ ஓடிட்டான்க்கா. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் ஒரு 2 நாள் டைம் சேர்த்து கேட்கலான்னு கால் பண்ணேன் உங்களுக்கு. என்ன முருகா இப்படி சொல்ற? இன்னைக்கு தேதி 5 ஆயிருச்சு. நீ எப்படியாவது பையனை கூட்டிட்டு வந்துருவேன்னு நான் தைரியமா இருந்தேனே. ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துங்கக்கா, நல்ல பையனா பிடிச்சிடலாம். சரி, இன்னும் 2 நாள்ல எப்படியாச்சும் நல்ல பையனா வேலைக்கு கூட்டிட்டு சரிக்கா வந்துரு. சரிக்கா, கூட்டு நானும் வந்துடலாம்க்கா. மணியும் மட்டும்தான் இருக்கோம். சரி, நம்பிக்கையோட இருப்பேன். ம். பில்லா மணி, ஆ மேடம், நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்னப்பா சொல்லு. ம். என்னதுப்பா இது? மேடம், இது என்னோட ரெஸ்யூம் மேடம். நீங்கள் ஃபோனில் பேசினதையும் இதுக்கு முன்னாடி ஓனர் வந்து பேசினதையும் நான் கவனித்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம். நான் வேலை தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவை. எனக்கு இந்த வேலை கிடைச்சா ரொம்ப உதவியாக இருக்கும் மேடம். கடைக்கும் உதவியாக இருப்பேன். நம்பி கொடுங்க மேடம். இந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா மேடம்?